பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பேசணும், நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்ல நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் பேசணும். கர்த்தர் எங்களை நடத்துவார், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நம்ம சோம்பல் கையாக இருக்காமல் நல்ல சுறுசுறுப்பாக நம்மளோட நல்ல கையின் கிரியைகளை நம்ம ஒரு நேரம் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எந்த காரியத்தில் என்னோட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டு கேட்டு நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை கிரியையின் பலனை ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம சோம்பலாக இருக்காமல் அலர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.